வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2/11/2025 நமக்கு இன்றைக்கி சமிருதியினுடைய குழுக்கள் தான் இருக்குது. இந்த சமிருதியினுடைய குழுக்களில் இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாராவது நீங்கள் டியர் விளையாடுறீங்க மாதிரி இருந்தால் நம்முடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இமீடியட்டாக இணைஞ்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அங்கே ஃப்ரீயாகவே நம்ம ஆல் போர்டில் 2 நம்பர் கன்ஃபார்ம் நம்பராக தர்றோம். நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது டியரில் நம்ம கேஎல் கிடையாது, டிஎரில் வந்து 3 ஷோவுக்குமே வந்து நம்ம லைவ் வர்றோம். காலையில் வந்து நமக்கு 1 மணி ஷோவுக்கும் லைவ் வருவோம். அதே மாதிரி 6 மணி ஷோவுக்கும் லைவில் போடுவோம். அதே மாதிரி 8 மணி ஷோவுக்கும் நமக்கு லைவில் நம்ம கொடுப்போம். யாராவது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக இன்றைக்கி காலையில் கூட நம்ம கொடுத்த நம்பர் வந்து அழகாக வந்து 62 பாஸ் ஆகிருந்தது டிஎரில். யாராவது வரதால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் இருக்கிறவங்க நீங்கள் கரெக்டாக வந்து நம்முடைய இன்ஸ்டாகிராம் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலுடைய அபவுட் பேஜ்லேயும் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்கும். சரிங்களா? நீங்கள் அங்கே வந்து லிங்க் பண்ணி நேராக நீங்கள் நம்முடைய இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். கன்ஃபார்மாக நமக்கு அங்கேருந்து ஓரளவுக்கு நமக்கு சூப்பராகவே வின்னிங் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லைவ்லேயே கொடுக்குறோம். நீங்கள் ஏதாவது பேசுகிறதா கூட பேசிக்கலாம். சரியா? இப்போ அதே மாதிரி நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி நாளைக்கு 2ஆம் தேதி என்ன மாதிரியான நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நேற்று கொடுத்த நம்பரே நமக்கு சூப்பராக கொடுத்தோம். 357ன்னு கொடுத்தோம். 357 தான் நேற்று கொடுத்தோம். நல்லா கவனமாக பாருங்கள். அதான் கொடுத்துருக்கோம். 357 சூப்பராக கொடுத்துருக்கோம். அது நமக்கு சூப்பராக மேட்ச் ஆகிருக்கு. அதே சேம் மெத்தடில் தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ரெண்டுமே கருப்பு கலரில் தான் எழுதியிருக்கிறோம். ஏன்னா ரொம்ப டக்குன்னு நல்லா நீட்டாக எழுதுது சன்னமாக. சரியா? அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து எடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொண்டு வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து சமிருதியினோட குழுக்கள். சமிருதினை பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 831ன்னு கொடுத்தாங்க. அதே மாதிரி 735 வின்னிங் நம்பரு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி 27வது எஸ்எம்முடைய நமக்கு 27வது ட்ரா. சரியா? அடுத்து போக நமக்கு போன வாரம் என்ன கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 690. அதாவது அந்த 0 வச்சு கொடுத்தாங்களே சி போர்டில், ஞாபகம் இருக்குங்களா? 3 நம்பருமே சி போர்டில் ஒரே மாதிரி வச்சு கொடுத்துருந்தாங்களே, அதில் வந்து அந்த நம்பர். சரியா? இப்போ நமக்கு இதுலேருந்து நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து கம்யூனிட்டி டேப்லேயும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு அபவுட் பேஜ்லேயும் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அங்கேருந்து லிங்க்கை கிளிக் பண்ணி வரலாம். ஏன் சொல்கிறேன்னா, இதை விட அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். சரிங்க? அதுக்காக தான் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதில் வந்து டக்குன்னு நம்ம வந்து போஸ்ட்டு போடலாம். டக்குன்னு ஒரு போஸ்ட்டு கூட போட்டு விட்டுடலாம். அதில் போட முடியாது, இதில் போட முடியாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பட் அதில் வேறு மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வரலான்ருக்கிறோம். பாப்பா அது வருது அப்படின்னா கூட நம்ம நின்று செய்யலாம். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா அதில் வந்து நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமாக நம்ம முறையை கொண்டு வரோம். அது உங்களுடைய ஜாதக ரீதி, அதாவது உங்களுடைய ராசி பலன், அதாவது உங்களுடைய நட்சத்திர ரீதியாக நமக்கு என்னென்ன மாதிரி, அதாவது ராசி பலனத்தை தாண்டி உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் நம்ம சேர்த்தே தான் கொடுக்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வெறும் ராசி பலன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சேர்த்தே தான் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திராஷ்டமம் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். எல்லா ராசிக்குள்ளே இருக்க அத்தனை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குன்னா இருக்காது. அப்படி கிடையாது. அந்த பாகை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சந்திராஷ்டமம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுக்கு நேர் ஆப்போசிட் இருக்கிற 8வது நட்சத்திரத்தில் தான் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமங்கிறத வரும். அது மாதிரி நமக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். பட் அதுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷனும் நம்ம வந்து கொண்டு வரோம். ஏன்னா நிறைய பேர் ராசி பலனுங்கிறது சும்மா ஒரு ராசிக்கு மட்டுமே கொண்டு வருவாங்க. ஆனால் நாம் அப்படி இல்லை, நட்சத்திரத்துக்கும் சேர்த்து தான் கொண்டு வரோம். ஏன்னா ஒரு ராசிக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் இருக்குது? 9 பாதம் இருக்குது இல்லையா? இப்போ அந்த 9 பாதத்துக்கும் சேர்த்து அப்போ ஒரு ராசிக்குள்ளே ஒரே நட்சத்திரத்தில் இருக்கீங்க 9 பாதமும் நமக்கு வரும். ஒவ்வொரு பாதமாக நம்ம கணக்கு வச்சு தான் கொண்டு வரோம். சரியா? அப்போ வந்து ஒரு 10 பேர் ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான பாதத்தில் பிறந்திருப்பாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? அதனால் வந்து இந்த ட்ராவில் நமக்கு எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். சரியா? அதே மாதிரி இதில் வந்து நமக்கு ஏபிபிசிஎஸ்சி இதில் ஓல்டு ரிசல்ட்டை பாருங்கள். 170ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. போன மாதம் 10வது மாதம் 170, 935, 982, 169. 9ஆம் நம்பர் திரும்ப தொடர்ச்சியாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதம் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா எனக்கு 4ஆம் நம்பர் தான் 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. பட் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் கொஞ்சம் மாறுதலில் தான் கிடச்சிருக்கு. பார்க்கலாம். வந்துச்சுனாக்கா நமக்கு ஒரே மாதிரி ஒரு மாதத்தில் அப்படியே ப்ளே பண்ணுவாங்க. அடுத்த மாதம் இது 11வது மாதம் இல்லையா? பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போலில் 8, பி போலில் 3, சி போலில் 9 4 பெண்டிங்கு. 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு 2, பி போலில் 8, சி போலில் 4. 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போலில் வந்து நமக்கு 78, பி போலில் வந்து நமக்கு 11, சி போலில் நமக்கு 0. சரிங்க? இன்றைக்கி கூட நமக்கு 3ஆம் நம்பர் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. சரியா? 0.
சி போர்டில் மட்டும் இன்னும் ஒரு 3 நாள் பெண்டிங். அடுத்து 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 20, சி போர்டில் வந்து நமக்கு 24. இதில் 3 போர்டுமே பெண்டிங். சரியா, 3 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. அடுத்து நமக்கு 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 60, பி போர்டில் 10, சி போர்டில் வந்து நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு 5 நம்பர். சூப்பராக வந்துச்சு. அதில் வந்து 60, 10ங்கிறது இதுவும் 2 போர்டு பெண்டிங்காக இருக்குது. இப்போ நாளைக்கான சான்ஸில் இது 2 கூட வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 3, பி போர்டில் 5, சி போர்டில் வந்து நமக்கு 2. சரியா, அடுத்து 7 நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 நம்பர் அதே தான். ஏ போர்டில் வந்து 0 இன்றைக்கி வந்துருச்சு. நம்ம பி போர்டில் எதிர்பார்த்தா நான் ஏ போர்டில் வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ஆல் போர்டு நம்ம சூப்பராகவே கொடுத்துருந்தோம், மேட்ச் ஆயிருந்தது. 23, சி போர்டில் வந்து நமக்கு 1. அடுத்து 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் 8 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து 4, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 18 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. இதையும் நம்ம கால் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அடுத்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6, சி போர்ட்லேயும் நமக்கு 5 தான். அடுத்து 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 39, பி போர்டில் 7, சி போர்டில் 6. ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும், நிறைய சான்ஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு இந்த 3 போர்டை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் வந்து அதிகமாக 3 போர்டு பெண்டிங்கு, 5 நம்பர் பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சேம் டைம் நமக்கு என்ன வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5 நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு 2 நம்பருக்கு 7 நம்பருக்கான வாய்ப்பு, 3 நம்பருக்கு 8 நம்பருக்கான வாய்ப்பு. இதுதான் ஆல்மோஸ்ட் நமக்கு கணக்கில் வருது. உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 452, 523, 235, 524, 325, 543, 352, 435, 253, 435 இது மாதிரி தான் வருது. இது மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதில் இதுலேயும் மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 45, 52, 52, 23, 25, 35, 45, 35, 24, 25, 54, 53, 23, 32 இது மாதிரி தான் வருது கணக்கு. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கு மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள். இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன், இந்த ட்ராவில் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகணும், அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க, ரொம்ப சிம்பிளாக 735 அடித்தாங்க. சரியா, இதுக்கு நம்ம நேற்று கொடுத்துருக்குறோம் பாருங்கள் எப்படின்னு. 735க்கு 3, 5, 4, 7 சூப்பராக கொடுத்துருக்கோம். 3 நம்பருமே அழகாக மேட்ச்சு. அது மாதிரி தான் இந்த ட்ராவலையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு சில நம்பர்கள் நமக்கு அக்யூரேட்டாக மேட்ச் ஆகும். இப்போ 7க்கு 4 மேட்ச் ஆகுமா, சூப்பராக மேட்ச் ஆகும். 3க்கு 4 மேட்ச் ஆகலாம், 5க்கு 4 மேட்ச் ஆகலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். அதே மாதிரி 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 3ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். 3க்கு 5ங்கிறது மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7க்கு 5ங்கிறது ரொம்ப பர்டிகுலராக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஒரு 60, பி போர்டில் ஒரு 10, கிட்டத்தட்ட 70 நாள் ஆச்சா அப்படி கணக்கு பார்த்தாலும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் வருது. அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3 போர்டு பெண்டிங்காக 78, 10, அது போக ஒரு 22. சரியா, அப்போ 24. அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் 4ஆம் நம்பருக்கும் நமக்கு கணக்கில் வருது. அப்போ இந்த 2 நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர 5ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங். அடுத்து நமக்கு 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆமாம் 7க்கு 2 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம். அதே மாதிரி 3க்கு 2, சரி 5க்கு 2 இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 2ஆம் நம்பர் எதுங்க சம்மந்தமே இல்லாமல் பெண்டிங்கே இல்லாத நம்பர் கொடுக்குறீங்கன்னா எனக்கு கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் கொடுக்குறோம். இப்போ நேற்று கூட தான் 7ஆம் நம்பர் ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங்கு ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்துச்சு, கொடுத்த முடியாது வந்துச்சு. அது மாதிரி தான் இதிலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரியா, ப்ளஸ் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி 3ஆம் நம்பருக்கான சாய்ஸ் 7க்கு 3, 3க்கு 3, 5க்கு 3ங்கிறதும் பர்டிகுலராக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் கணக்கில் வருதுன்னா எடுங்க. அதே மாதிரி நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நீங்கள் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயம். டியர் விளையாடணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அது கண்டிப்பாக பார்க்கலாம். அதில் லைவில் 3 ஷோவும் கொடுக்குறோம். யார் கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்ம கொடுக்குறோம், 3 ஷோவும் லைவாகவே கொடுக்குறோம். நீங்கள் வந்து முயற்சி பண்ணி வின்னிங் எடுக்க பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இருக்கும். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள்.